தாவீது மாதிரி ஒரு பெரிய ராஜா பிறந்த ஊரான பெத்லகேம் ஏன் சின்ன நகரமாக இருந்தது? தாவீது கூட அதை கண்டுக்கலையா? இதுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நாங்க சொல்றேன். பெத்லகேமுக்கு பெரிய வரலாறுலாம் எழுதப்படல. ராஜாக்களும் சீமான்களும் இந்த நகரத்துல வாழ்றத தவிர்க்கவே விரும்புனாங்க. ஏன்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமே உயர்ந்த மதில்களும் கோட்டை அரண்களும் தான். பெருமைக்காகன்னு கிடையாது, ஆனா பாதுகாப்புக்காக. இந்த கட்டமைப்புகளால எந்த எதிரிகளையும் தடுக்கவோ இல்ல எதிர்க்கவோ முடியும். ஆனா பெத்லஹேம்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஜீரோ ப்ரொடெக்ஷன். தாவீதுடைய பிரைம் டைம்ல எல்லா நகரத்தையும் அவன் கைப்பற்றிட்டு இருந்த காலத்துல பெலிஸ்தியர்கள் இந்த பெத்லஹேம மட்டும் ரொம்ப ஈஸியா கைப்பற்றிடுவாங்க. ஒரு சின்ன சண்டை கூட போடாம அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். தேசத்துடைய செழிப்பையும் வளர்ச்சியையும் ஈஸியா கொள்ளையடிக்கவும் செஞ்சாங்க. ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா போட்டியே இல்லாம பெத்லஹேம தோக்கடிச்சிடலாம். தாவீது பெரிய அரங்கங்களும் உயர்ந்த மலைகளும் இருந்த நகரமான எருசலேமை தேர்ந்தெடுத்தாரு. கர்த்தரும் அதற்கு சம்மதிச்சார். அதுக்கப்புறம் கோட்டைகளை கட்டினாரு, படைகளை நிறுத்தினாரு, மதில் சுவர்கள் எல்லாம் எழுப்பினாரு. சமஸ்த இஸ்ரவேலர்களையும் எருசலேம்ல இருந்து கொண்டே ஆட்சி செய்யற அளவுக்கு வளர்ச்சியும் இருந்துச்சு. ஆனா தாவீதின் வம்சத்துல பிறந்த எல்லா ராஜாக்களும் இந்த எருசலேமின் கட்டமைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா கரப்ட் பண்ணி பாவம் செஞ்சு அந்நிய தேசங்களுக்கு அடிபணிஞ்சு போனாங்க. கோட்டைகள்லாம் இருந்துச்சு, ஆட்சி செய்யறதுக்கு தான் ஆள் இல்ல. மதில்கள் உடைக்கப்பட்டது, தேவாலயம் சூறையாடப்பட்டது, மக்களும் கொள்ளையிடப்பட்டாங்க.